பைத்தியக்கார பயில்களா, டேய் படிச்சுட்டு வாங்கடா போய், ஏதாவது போய். ஒரு சிந்தனை கிடையாது. அதான் சுப்பிரமணிய சாமியே சொல்றாரு, பினான்ஸ் மினிஸ்டருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் எக்கனாமிக்ஸ்னா என்னன்னு தெரியாது, பொருளாதாரம் என்னன்னு தெரியாது. அவரை மானங்கட தான் கேட்கிறாரு. அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. இவங்க எத்தனாயிரம் பச்சை மட்டை வெட்டி வச்சுக்கிட்டு அடிக்கிறது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. ஆனா பச்சை மட்டை அடி உறுதி, அது உறுதி உறுதி, தட் இஸ் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். எப்படி இருக்கு பாரு. இன்னும் கொஞ்ச நாள் போனா எதுக்கு கல்யாணம் பண்றீங்க? அத நேரடியா செயற்கை கருத்தரிப்பு இருக்குது, அங்க வந்து ஊசியை போட்டுக்கிட்டு பிள்ளை பெற்று போங்க கட்டாயம் சொல்லுவாங்க. ஏதா ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. ஒரு தம்பி போட்டிருக்கான்ல, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா, நாங்க சரியாத்தான் பேசுறோம். அன்னைக்கு 2 குழந்தை பிறகு, நிறைய குழந்தை பிற ஆற்றல் வச்சிருந்தான். 2க்கு மேல பெறாதையா, 2க்கு மேல பெறாத, நாம் இருவர் நமக்கு இருவர். அப்புறம் பார்த்தா நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர். அது இப்போ அன்னைக்கு குழந்தை பெறுகிற ஆற்றலை பெற்றிருந்தார்கள் மக்கள். குறைக்கிறதுக்கு அந்த 2க்கு மேல பெற வேணாம்னு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருந்தான். வேணா வேணா அதிகம் பெற்றாத 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 பெற்றாதன்னு. சரியாக 25 ஆண்டுகள், சரியாக 25 ஆண்டுகள் தெருவுக்கு தெரு செயற்கை கருத்தரிப்பு மையம். வா செயற்கை கருத்து, ஏன் முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. மரபணு மாற்றப்பட்ட உணவை, விதைகளை, உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு மானுட மரபணு மாறிவிட்டது. இதனால கொஞ்சம் நீங்க 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய் வருது, ஏன்? சிகரெட் பிடிச்சதா, தண்ணி அடிச்சதா? எதனால? தாயின் மாறில இருந்து அந்த பால் நஞ்சாயிட்டு. தாயின் மாறில இருந்து வந்த பால் எப்படி நஞ்சாச்சு? தாய் உட்கொண்ட உணவு. எப்படி 21ல நம்ம வென்றுட்டோம்னா எந்த சட்டம் போட்டாலும் ஒரே டிக்ளரேஷன், ஒரே பேரறிவிப்பு. என்னது என்னது சிஐ, அப்புறம் வேளாண்மை. எங்க? இந்தியாவில் எம்டா, அது நமக்கு இல்ல. என் பங்காளி வடிவேல் இப்படி கையை விட்டு அப்படி காட்டுவாங்கல்ல, அப்படி அப்படி. இதற்குத்தான் சொன்னோம், இவர் ஒரு தீவிரவாதி, இவர் தேச துரோகி, இவர் பிரிவினைவாதி, இவரை நீங்கள் வெல்ல வைக்காதீர்கள் என்று நாங்கள் சொன்னோம். அது பண்ணோம், இது பண்ணோம். இந்த நாடு இந்தியாவுக்குள் தான் இருக்கிறதா? எதையும் மதிப்பதில்லை. ஒரே பிரஸ் மீட், இந்த நாடு வெளிநாடு இந்தியாவுக்குள் தான் இருந்துச்சா? 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 இந்த நாக்கு, இந்த காவிரி நதி நீர்ல நாங்க உரிமை கேட்டு போராடும் போது எங்கடா இருந்துச்சு? எங்கடா? டேய் உப்புத்தாங்கடா, உப்புத்தாங்க வாட்சி இழுத்து தேய்ச்சி விட்டு சும்மா சேட்டை பெற்று கூடாது. நீட் வேற எங்கேயாவது நீட்டு போ, அங்கிட்டு போ, அங்கிட்டு போ, போப்பா. இந்திய மெடிக்கல் கவுன்சில் என்னை அங்கீகரிக்க வேண்டாம். சட்டம் நான் சட்டம் போட்டு அனுப்புவேன். அவர் அதெல்லாம் மாநில அரசின் சட்டங்களை நாங்க மதிக்க வேண்டியதில்லை. என் சட்டத்தை நீ மதிக்காத போது உன் சட்டத்தை மதித்துக்க நான் மதிக்கிறேன். இன்னும் மயிருங்கிறது கெட்டவார்த்தை வச்சுக்கா பலவே. தலையில் இந்த மயிரனைய மாந்தர் உயிர்னு என்னுடைய வேதனை சொல்லுது. 2 இடத்துல திருக்குறள்ல மயிர் வருது. ஏய், அவ்வளவு கெட்ட வார்த்தை பூரா மொட்டையடிச்சுட்டா திரி எல்லாம் திரி. அதை வந்து என்னைய பேப்பான், சாம்பு போடுவான், அப்படி சீவுவான், கருத்தி வச்சுக்கிடுவான், அப்படி பண்ணிக்கிறான், அப்படி பண்ணிக்கிறான். தெரியுதில்ல மயிர் கெட்டது இல்லைன்னு. அதனால என்ன இப்படிலாம் மயிரெல்லாம் பேசுறான், அதுக்கு தான் இதையும் பேசி வச்சிருக்கோம். அதிகாரத்தை கைப்பற்றும் வரை கவனமா இருக்கணும். கைப்பற்றிட்டோம்னா இந்த சட்டம்லாம் நம்மளை நெருங்காது. ஏன்னா இந்த கார்பரேட் உள்ள வர மாட்டான், கவர்மெண்ட் வேலை செஞ்சிடும். நான் வேணாமே பண்ணிடுவேன்.
நான் போடுவேன். என் மக்கள்கிட்ட என்ன கேட்பேன், 25 ஆண்டுகளுக்கு ஒத்திக்கு நிலம் கேட்பேன். ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க போறேன்னு சட்டசபையில் பேசின பேச்சு இருக்கு. அப்போ 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க தமிழக நிலத்தில் இடம் இருக்கு. அதை உருவாக்குறோம். எவ்வளவு வேணாம், நமக்கு 15 லட்சம் ஏக்கர் இருந்தா போதும். அங்கங்க 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் குளம், 200 ஏக்கருக்கு 50 ஏக்கர்ல குளம், 1000 ஏக்கருக்கு 250 ஏக்கர்ல குளம், சின்ன கடல் போல அங்கங்க திட்டு தீவுகள் போல நீரை தேக்குறோம். வேளாண்மை செய்கிறோம். கூட்டு பண்ணைகளை உருவாக்குறோம். ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணை. ஒரு பண்ணைனா எல்லாருக்கும் வாத்து இருக்கும், தேனீக்கள் இருக்கும், பட்டுப்பூச்சி இருக்கும், கோழி இருக்கும், நாட்டுக்கோழி இருக்கும், பன்னி மேயும், மாடு மேயும், ஆடு மேயும். அந்த குளத்துல மீனை வளர்ப்பேன். எல்லாருக்கும் தக்காளி விலையும், சுரக்காய் விலையும், கீரை விலையும், புடலங்காய் விலையும், முருங்காய் விலையும் எல்லாம் வச்சிருப்பேன். அதான் ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணை. எல்லாம் கிடைக்கும். சில இடங்கள்ல வரலையா, என்ன இங்க என்னதுக்கு தென்னை மரத்துல என்ன அங்க போற இண்டஸ்ட்ரி, பனைமரம் நிறைய இருக்கா அங்க போற இண்டஸ்ட்ரி. பனைமரத்துல இருந்து ஓலை தட்டி பின்னுதல், கொட்டான் பின்னுதல், நார் கொட்டான் பின்னுதல், அப்புறம் இந்த பாய் பின்னுதல். இவனுக்கு சீனா பாயில படுத்தா தூக்கம் வருது, நம்ம பாயில படுத்தா வராதா? வரும், நல்ல கனவு வரும். நீ படுத்து பாரு ஒரு தடவை, நல்ல கனவு வரும், நல்லா இருக்கும். அப்புறம் அந்த நார் பின்னுதல். பனைமரம் போல இந்த மானுட சமூகத்திற்கு உடல் முழுக்க பயன்படுகிற ஒரு உயிரினம் இல்லை. தென்னை கூட பராமரிக்கணும், பனைக்கு அது இல்லை. பனம் பழத்திலிருந்து எங்க அண்ணன் மிட்டாய் செஞ்சார், இனிப்பு மிட்டாய். பனங்கிழங்க காய வச்சு இப்படி அரைச்சு இந்த மைதாவுக்கு பதிலாக அதை பயன்படுத்தினார். நானும் இந்த என் மகன் மாவீரனும் பனங்கிழங்கு சப்பாத்தியும் சாப்பிட்றோம், பனங்கிழங்கு களி சாப்பிட்றோம். என் தம்பி கிருவா அங்கிருந்து ஒரு 300 பனங்கிழங்கு கொண்டாடுறோம். அவிச்சு காய வச்சு நல்லா சின்னதாக வெட்டி அரைவில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து மாவை தழிச்சிக்கிட்டு நாங்கள் அதை தான் சாப்பிட்றோம். இந்த பைத்தியக்கார கூட்டத்துக்கு பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம சாராய வித்து நம்மளை சாடிச்சு கிடக்கு. உனக்கு புரிய மாட்டேங்குது. 100 விழுக்காடு சோறு திங்கிறான்டா, அதுல 90 விழுக்காடு கறி திங்கிறான், முட்டை திங்கிறான், பால் குடிக்கிறான். அப்புறம் காய்கறி கீரை எங்க இருந்து வருது? என் நிலத்தில் இருந்து, இந்த உழவர் குடியில் இருந்தாண்டா வருது. உனக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய பொருளாதாரம் அங்க போடுறா. பனைமரத்துக்கு இண்டஸ்ட்ரியை போடுறா. இண்டஸ்ட்ரியில் நான் பெரிய கட்டணம் கட்டிட்டு இருக்கானத சும்மா சீட்டை போட்டு விட்டுருவேன். 17 இறக்கி கொடு, அது என்ன கருப்பட்டி காய்ச்சி, அப்புறம் கல் இறக்கு, அதுல இருந்து கருப்பட்டி காய்ச்சி. நான் தான் பனம்பால் தென்னம்பால்னு சந்தைப்படுத்தி விட்டு போயிடுவேனே. கல் உண்ணாமைன்னு வேதம் சொல்லுத, எங்க பாட்டுன்னு சொல்லிட்டாப்பா, அந்த அதிகாரத்தை நீக்கிருப்பா, விடுப்பாங்களாப்பா. பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாருன்னு போடுப்பா. இங்க பாரு, இவ்வளவு அருகம்புல்லு, அது சார குடிச்சா நல்லதுன்றா. எவ்வளவு பெரிய புல்றா பனைமரம். அப்ப அது சார குடிச்சு நல்லா இரு, மகிழ்ச்சியா இரு, குடி. பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு குடிச்சிட்டு போ. இந்த டாஸ்மார்க் மூடு. எனக்கு என்ன, எனக்கு சாராய ஃபேக்டரியும் இல்லை, ஒன்றும் கிடையாது. அது வச்சிருக்கதான் காணப்படணும். போப்பா அங்கிட்டு போப்பா. அடிச்சு நம்மளே விவசாயம் பண்ணிடுவோம். கரும்பு போடுவோம், 2000 ஏக்கர்ல கரும்பு போடுவோம், அங்கேயே தொழிற்சாலையை போடுவோம். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் வேலையை கொடுத்துருவோம். கரும்புல வெள்ளம் காய்ச்சறதுக்கு கல்வியாளன் தேவையில்லை, அதை சந்தைப்படுத்துறதுக்கு தான் கல்வியாளன் தேவைப்படுறான். அவ்வளவுதானே. படிச்சவனுக்கு அந்த வேலை, படிக்காதவனுக்கு இந்த வேலை. கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு, பாக்கு மட்டையில் தயாரிக்கிற மாதிரி சாப்பிட்ற தட்டு தயாரிக்கும். கரும்புல இருந்து பிரேசில் வந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது, அந்த நுட்பத்தை கொண்டு வந்து பெட்ரோல் தயாரிக்க போறோம். அவ்வளவுதானே. கரும்பு தோகை வெட்டுறா, அம்படி கொண்டு இயற்கை உரக்கடங்களை போடுறான். அங்க மாட்டு பண்ணை வச்சிருப்பேன், பண்ணையிலிருந்து பால் எடுப்பேன், பால் கோவாக்கு இண்டஸ்ட்ரிக்கு போகுது, தயிர்ச்சி போகுது, வெண்ணெய்க்கு போகுது, நெய்க்கு போகுது, எல்லாம் அங்கங்கே தொழிற்சாலை. மக்கள் வாழ்விடத்தில் அரசு வேலை எல்லாம் இருக்குது. மாட்டு சாணி எடுறா, ஆட்டு புழுகை அல்றா, கொண்டு போய் இயற்கை உரப்பண்ணையில கொட்டுறா. அப்படியே பெரிய வேலியை போட்டு வச்சிருப்பேன். என் பிள்ளை என்ன அப்படி இப்படி பிடிச்சிட்டு போறான்னா, பூட்ஸ் போட்டிருப்பான், க்ளவுஸ் போட்டிருப்பான், இது போட்டிருப்பான், கையில க்ளவுஸ் போட்டிருப்பான், நல்ல சுகாதாரமா கவுபாய் மாதிரி மாடு மேய்ச்சிட்டு இருப்பான். அது பாட்டுக்கு மேயும். ஹெலிகாப்டர்ல ஆஸ்திரேலியாவில் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், பிரேசில்ல குதிரையில மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். 40 குதிரையை வாங்கி விடு, 2 ஜீப் வாங்கி விடு, அப்படியே போடா. அது பாட்டுக்கு தண்ணியை குடிச்சிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுவே படுத்துக்கிறோம். சாணியை கொண்டு கொட்டுவேன். இவனை மாதிரியா என் தாயின் ஈரக்கொலையை அறுப்பேன், பூமி தாயின் ஈரக்கொலையை மீத்தறித்தேன்னு வந்தவன பெரிய கேட்டாப்பட்டு மூடி தனியா போலீஸ் போட்டு முடியும். எவன் வந்தாலும் ஆடுறான்ட்டு. அங்க என்ன, இந்த இயற்கை உரக்கிடங்களில் இருந்து மீத்தேன் ஈத்தேன் பயாக்காஸ் தயாரிப்பேன்.
நாடெங்கிலும் எத்தனை ஆயிரக்கணக்கான இயற்கை உர பண்ணைகளை உருவாக்கி அதிலிருந்து தயாரிப்பேன். இந்த தஞ்சாவூர்ல என் தம்பி காசிராமன் வந்திருக்கானு தெரியல, என் தம்பி ஒருத்தன் அவனே மாட்டு கழிவு மனித கழிவுலேருந்து தயாரித்து மோட்டர் போய் கொட்டிட்டு போகிறான். வீட்டில் அம்மாவுக்கு சமைக்க காசு கொடுக்குறான், வீட்டில் செய்கிறான். நாளைக்கு அவன் அண்ணன் வந்து நாட்டில் செய்யப்படும். தட்ஸ் ஆல். நான் ஆடு மாடு மேய்க்கப்பட்ட கவர்மெண்ட் இலவசமா ஆடு கோழி கொடுத்துச்சா இல்லையா? எது கொடுத்துச்சு? வழக்கமா அறுத்திங்குவா அதானே, அது கூட கொடுத்துச்சு. நான் மொத்தமா ஒரு இடத்த வச்சு வளர்த்துறேன்ட்டு. ஆந்திராவில இருந்து எனக்கு கறி வருது, பால் வருது. ஸ்டாப். நானே மாடு மேய்க்கிறேன். நீ ஏன் வர? நான் மேய்ச்சிக்கிறேன். துண்டா வாடா, அமைச்சர்லாம் வாங்கடா, கட்டில் போடுங்களேன், இங்கே உட்காந்து பேசோம்டா. என்ன இங்கே உட்காந்து பேசுவோம், இங்கே உட்காந்து பேசுவோம். என்னப்பா முக்கியமான பிரச்சனை என்னப்பா? சரி பண்ணிக்கிறோம். சரி பண்ணு போ. வருவான். என் பிள்ளைகளை சுற்றுலா விடுவேன். அப்படியே ஒரு மீன் இந்த மீன் பிடிச்சிக்கூடா மீன். அப்படி தக்காளி அங்கே என்ன கேட்குற, அங்கேயே பறிச்சுக்கிட்டு வருவான். தோட்டத்தில் அங்கேயே உணவு வச்சிருப்பேன். ஒன்றும் தெரியாம ஒரு சிந்திக்கிற திறன் இல்லாம மூளை மழுங்கி போய் அம்பிட்டு பைத்தியக்கார பயிலுங்க. ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு ஒரு வந்திருக்கான். அவன் பைத்தியம் இல்லை. டே நான் பைத்தியம் இல்லடான்னு இருக்கான். அவன் சொல்லியிருக்கான், நானும் வரும்போது இப்படிதான் கத்திட்டு வந்தேன். பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு பைத்தியக்காரங்களாம் பார்க்கறதுக்கு ஹிட்லர் வந்திருக்கான். ஹிட்லர் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் போடணும். அந்த அவன் சொல்லிட்டாம இருக்கு அந்த மருத்துவர். வரும்போது எல்லாரும் அவருக்கு எந்திரிச்சு வணக்கம் போடணும். ஒருத்தர் எந்திரிக்கவே இல்லை. உட்கார்ந்து ஹிட்லர் கடும் கோபம் பார்த்தே இருக்காரு. அவன் எந்திரிக்கவே இல்லை. அவன்கிட்ட போய் எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் செலுத்தும் போது நீ மட்டும் இதுக்கு வணக்கம் செலுத்தலைன்னு அவன் சொல்லியிருக்கான். நான் பைத்தியம் இல்லை, பைத்தியக்காரன் தான் உனக்கு வணக்கம் போடுவான். அதனால நான் பைத்தியக்காரன் தான் உனக்கு பயப்படுவான், நான் பைத்தியம் இல்லை. புரியுதா? இந்த சட்டத்தை திரும்ப பெறணும். இல்லைன்னா 21 தேர்தலில் நீங்க தான் நிக்க போறீங்கள. நீ கொம்பர்களோட கூட்டணி வச்சாலும் உன்னை கொல்லுவோம். உற்சாகமா இருங்க. இந்த தேர்தல் நமக்கு தான். 21 தேர்தல் நமக்கு தான். ஒருத்தரிடத்திலும் அரசியல் கிடையாது, கொள்கை கிடையாது, நோக்கம் கிடையாது, புதிய சிந்தனை கிடையாது, ஒண்ணும் கிடையாது.